வணக்கம் ஆனந்தி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது தொடர் மழை பெய்து வருகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் நேற்று முதல் குமரி மாவட்டம் முழுவதும் பரவலாக மிதமான மற்றும் சாரல் மழை பெய்து வருகிறது. இரவிலும் மழை தொடர்ந்ததோடு விடியற்காலை முதல் சாரல் மழையாக பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் குறிப்பாக மேற்கு மலையோர பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக இங்குள்ள அணைகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது. இது ஆறுகளில் இருந்து தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. கோதை ஆற்றில் தண்ணீரின் வரத்து அதிகரித்து ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது. இதனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அருவியை சுற்றி தடுப்பு வேலிகள் அமைத்து காவலாளிகள் கண்காணித்து வருகின்றனர். மேலும் மற்றொரு சுற்றுலா தலமான காளிகேசம் பகுதியிலும் அதிகமான வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் ஆற்றில் இறங்க குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று முழுவதும் மழையாக காணப்படுவதால் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். ஆனந்தி.